அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் வந்திருக்கிறேன். நண்பர்களே, பகிர்ந்து கொள்ளுதல். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள், சில எக்ஸ்பீரியன்ஸஸை பகிர்ந்து கொள்கிறேன் இல்லையா, பதிவு செய்கிறேன் இல்லையா, அதுபோல் வேலையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மெயினாக வீட்டிலேருந்து ஆரம்பிப்போமே. நம்ம வீட்டில் நம்ம அம்மா கிட்டேயோ, மனைவி கிட்டேயோ, சகோதரிக்கிட்டேயோ அவங்களுடைய வேலை பளு ஜாஸ்தி ஆகும் பொழுது, அதிகமாகும் பொழுது அவங்க எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், என்னம்மா நான் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு உற்சாகம், ஒரு பெரிய ரிலீஃப். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு நெட்டி உடஞ்சிக்கிட்டு இருக்கும், தலைவலி பிடுங்கி எடுக்கும், அவங்களுடைய உடல் சைக்கிள்லாம் சிக்கல்கள்லாம் இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்க. சில இடங்களில், அப்பா நீ கேட்டதே போதும்டா, நீ தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஸோ அந்த பகிர்தல் முழுமையாக அவங்களுடைய பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியாது. அந்த வேலை நேரத்தில் நான் கூட இருக்கேன், உன்னுடைய வேலையை நான் பாதியாக்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ ஒரு பாத்திரம் விளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முக்கால்வாசி எல்லாரும் மெய்ட் சர்வெண்ட் வைக்கிறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த வேலையாக சமைக்கிறாங்க, இந்த பூண்டு தோல் உரித்து தர்றது, வெங்காயத்தோல் உரித்து தர்றது, இல்லை அவங்க கட் பண்ணி வச்சு மிச்சம் மீதி குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுறது, அவங்க பரிமாறத்துக்கு முன்னாடி அந்த டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த சூடான பாத்திரம் வைக்கிறதுக்கு உண்டான அந்த பிளேட்டிங் இருக்குல்ல, அந்த கம்பி மாதிரி ஒரு மெஷ் மாதிரி இருக்கும். ஸோ தட் அந்த டைனிங் டேபிள் உட்டாக இருந்ததுன்னா அது பாழாகாமல் அதெல்லாம் கொண்டு வச்சிடுறது. டம்ளரில் தண்ணியில் ஜக்கில் தண்ணி பிடிச்சி வச்சிடுறது, டம்ளர்லாம் எடுத்து வச்சிடுறது. அது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ அப்பளம் வாக்க போகிறாங்கன்னாக்கா அதுக்கு உண்டான கூடையை கொண்டு வைக்கிறது. ஏதாவது ஒரு ஹெல்ப், நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் செய்து பார்க்கும் பொழுது, செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அவங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம், உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரியான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? அதை நீங்கள் எப்படி கொண்டாடி இருக்கீங்க, எப்படி கடந்து வந்திருக்கீங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள்.